ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025ல இந்தியன் கிரிக்கெட் டீமில் நிறைய கெத்துஸ் இருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ரியல் கெத்து வந்து மிஸ்டர் கேஎல் ராகுல். இன்னும் சொல்லணும்னா ரோல்ஸ் ராய்ஸ் கேஎல் ராகுல். என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரினாங்க. 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் கேஎல் ராகுலோடைய அந்த ஸ்லோ இன்னிங்ஸை பற்றி நிறைய பேசினாங்க. இதுக்கு முன்னே நான் போட்ட வீடியோவில் கூட பிரதர் நீங்கள் அந்த மேட்ச் பார்க்கலையா நீங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. பஸ் ஃபெயிலியர் ஹேப்பன்ஸ். எந்த பிளேயரும் வந்து ஒரு கண்ட்ரி தோக்கணுங்கிறதுக்காக விளையாட மாட்டாங்க. அந்த பிளேயராக இருந்து பார்த்தா தான் அந்த சுச்சுவேஷனில் அவர் என்ன மைண்டு வேலை செய்யுது, என்னென்னலாம் திங்க் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். வெளியிலேருந்து ஒரு கிரிக்கெட் கிரேசி ஃபேனாக, ஒரு கமெண்டேட்டராக, இல்லாட்டி ஒரு எக்ஸ்பர்ட்டாக வெளியிலேருந்து பார்த்துட்டு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது தெரியாமல் நம்ம கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தில் நம்ம பேசுகிறோம். அதுதான் உண்மை. கேஎல் ராகுல் மேலே நம்மளுக்கு பர்சனலாக எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடின பிறகு அந்த கிரிட்டிசிசத்தை எல்லாம் பேர் பண்ணிக்கிட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ரிசீவிங் எண்டில் இருக்கிறாரு. மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாரு மனுஷன். அவர் அடித்தது 30-40 ரன்னு தான் இருக்கும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா. பட் அந்த 30-40 ரன்னுமே வைட்டல் ரன்ஸு, மேட்ச் வின்னிங் நாக்ஸு. குறிப்பாக செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸில் கேஎல் ராகுல் நின்று மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு டஃப்பான மேட்ச்சு, அது எந்த பக்கம் வேணாலும் போகலாம். அந்த கடைசி 5-6 ஓவரில் ரன்னை பால் அடிக்கும்போது ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டெய்லண்டர்ஸ் தான் டக்குன்னு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாமல் காலி ஆகிடுவாங்க. அப்படி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கெத்தாக விளையாடி மேட்சை வின் பண்ணி கொடுத்த கேஎல் ராகுல். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னாங்க, நம்ம லைஃப்லையும் இந்த மாதிரிங்க. நம்ம எதிர்பார்த்தது நடக்காது, நிறைய வையுவாங்க, நம்மளை சுற்றி நின்று நம்மளை தோக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நாம் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும்னு நினச்சி அதில் போனோம்னா நம்ம கேஎல் ராகுல் மாதிரி ஒரு ரியல் கெத் ஆகலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு இதில் கிடைக்குது. கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு மட்டும் கிடையாது. சில நேரங்களில் அது ஒரு ஃபிலாசபி, ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. கேஎல் ராகுல், ஒன்ஸ் அகேன் யூ ப்ரூவ்ட் ரோல்ஸ் ராய்ஸ். நம்ம கேஎல் ராகுலுக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க.